அப்ப இந்த சந்திர கிரகணமானது நம்மளால பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு யோக்கியதையோட இருக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறதுனால இது பெரிய புண்ணிய காலமாக கருதப்படுறது. இன்றைய தினம் 7ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பித்து அர்த்தராத்திரம் 1:26 முடிவடைகிறது. கிரகண காலத்துல தூங்கக்கூடாது. நிச்சயமா ராத்திரி அர்த்தராத்திரி கிரகணம் வருது அப்படின்னாலும், சந்திர கிரகணம்னாலே ராத்திரி தான் வரும், அநேகமா அர்த்தராத்திரியில வரும். இப்படி இருக்கிறச்ச ராத்திரியில தூங்கக்கூடாது. யாரா இருந்தாலும் தூங்கக்கூடாது. கை குழந்தையா இருந்தா வேணா தூங்கலாம். 90 வயசு தாத்தா மேல 90 வயசு தாண்டி போயிடுத்து அவளும் குழந்தை மாதிரி ஆயிட்டான்னா அவ தூங்கலாம். அவளுக்கு சாஸ்திரம் ஒண்ணும் சொல்லாது. ஆனா நடு வயசுல இருக்கோம் பாருங்கோ, யாருமே தூங்கக்கூடாது. பெரிய தோஷம்னு சொல்லப்படுறது. கிரகண காலத்துல தூங்கினா அதே மாதிரி சாப்பிடக்கூடாது. கிரகண காலத்துல இல்ல, அதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாது. கிரகண காலத்துல வயிறு காலியாக எம்டியாக இருக்கணும். அதனால தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஜலமல விசர்ஜனங்கள் பண்ணக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாது. இந்த கிரகண காலத்துல கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நமது கண்களால் கிரகணத்தை டைரக்டாக பார்க்கக்கூடாது. அதாவது கிரஸ்தனாக ராகுவால பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சந்திரனை கண்ணால பார்க்கக்கூடாது. நோபரக்தம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரம், பார்க்கக்கூடாது. அனாவசிய பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் கட்டாயம் விளக்கணும் இந்த கிரகண காலத்துல.